ரொம்ப முக்கியமான glossary என்னன்னா accent emphasis அப்படின்றது. அப்படிப்பட்ட இந்த நீங்க வந்து தன்மையோட பேசும்போது அதுல இருந்து வரப்போற a e i o u is an assonance, a consonants other than the vowel sound. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற போயம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். யோர் ஸ்பேஸ் அப்படின்ற போயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சில பாக்ஸ் கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ஸ் பவர் அப்படின்னா என்ன? தி ஹார்ஸ் பவர் இஸ் அ யூனிட் இன் எஃபிஎஸ் சிஸ்டம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஜிஎஸ் சிஸ்டம் தெரியும். ஸோ இந்த சிஜிஎஸ் சிஸ்டமில் 3 டைப் ஆஃப் சிஸ்டம் கொடுத்துட்டு அவங்க வந்து இதை ஒன்றை மட்டும் நடுவில் சேர்த்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ சிஜிஎஸ் சிஸ்டம்னு கேட்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபுட் பவுண்ட் செகண்ட் உங்களுக்கு தெரியணும். ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த இங்கிலீஷ் சிஸ்டம், சம்டைம்ஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் தி எலக்ட்ரிக் பவர். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் பவரை வந்து டினோட் பண்ணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா தி ஹார்ஸ் பவர். ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு 746 வாட். அப்போ 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட்ஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चनக்குள்ள போலாமா? ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் விட்டுறாதீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிக்ரோம் is a conductor with highest resistivity equal to 1.5 into 10 to the power minus 6 ohm meter. Hence it is used to making heating elements. So நிக்ரோமை பற்றி உங்ககிட்ட ஈஸியாக ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 கொஸ்டின் வரும், இல்லைன்னா ஒரு கொஸ்டின் வரலாம் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நீங்கள் ரொம்ப போட்டு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் டைம் பெனிஃபிட் ரேஷியோ படி உங்களுக்கு இந்த 80 நாளில் எது நம்ம நல்லா படித்தா நிறைய மார்க் வருமோ அதை மட்டும் படிங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு 1.5 10 to the power minus 6 ohm meter. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின், இட் இஸ் ரிலேட்டட் டு பயாலஜி. E star single celled 1 belonging to the caste fungi 2. The enzymes present in the yeast catalyze many complex organic reactions. Fermentation is conversion of complex organic molecules into simpler molecules by the action of enzymes. Example, curdling of milk. இது எது கூட எக்ஸாம்பிள்? இட் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்மெண்டேஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு இப்போ 3 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து 3 பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதில் நம்ம ஃப்ரேம் பண்ணது கிட்டத்தட்ட 5 கொஸ்டின்ஸ். இன்னைக்கு நீங்கள் 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் இன் சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து போயம்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற போயம் என்னன்னா யோர் ஸ்பேஸ். இது ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயம். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த போயம் டோட்டலாகவே வந்து ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்தோன்னே இந்த போயமை 1 by 1 வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். ஸ்பீக் ஜென்ட்லி இட் இஸ் பெட்டர் ஃபார் அப்படின்னா, ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பொறுமையோட அன்பா சொல்லுங்க. இட் இஸ் பெட்டர் ஃபார் அப்படின்றாங்க. இட் இஸ் பெட்டர் ஃபார் தேன் பீயிங் ரூட் அப்படின்றாங்க. ஒரு விஷயத்த ரொம்பவே வந்து கைண்டாக சொல்றது வந்து இட் இஸ் பெட்டர் ஃபார் தென் பீயிங் ரூட். ஒரு விஷயத்த கைண்டாக சொல்லுங்க, கோவத்தோட சொல்றதை விட அது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அப்புறமா அடுத்து பாருங்க, டு ரூல் பை லவ் தேன் ஃபியர். டு ரூல் பை லவ் தேன் ஃபியர் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ரூல் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிங்டம்மை கூட எடுத்துக்கோங்க. ஒரு கிங்டம்மை ரூல் பண்ணும்போது அதில் இருக்கிற அரசர், அதாவது அந்த கிங் என்ன பண்ணணும்னா அவங்களோட மக்கள் மேலே அன்போட ரூல் பண்ணுறது வந்துட்டு ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்துட்டு அவர் மேலே இருக்க பயத்தினால கட்டுப்படுற மக்கள் இன்னொரு வகம். ஸோ இது ரெண்டில் எது பெட்டர் நீங்களே சொல்லுங்கள். ஒரு அரசர், அதாவது ஒரு கிங் வந்து கண்டிப்பாக என்னவா இருக்கணும், ஒரு சூப்பர்பான ஒரு எல்லார் மேலேயும் பாசமான ஒரு கிங்காக இருக்கணும். ஸோ அதான பெட்டர். ஸோ அதோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டு ரூல் பை லவ், ஒருத்தவங்களை நம்ம ரூல் பண்ணணும்னு நினச்சோன்னா அது நம்மளால் லவ்வால் தான். ஒருத்தவங்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும்னு நினச்சோன்னா அது நம்மளால் அன்பால் தான் முடியும். நாட் பை ஆர் ஃபியர், நம்ம மேலே இருக்கிற பயத்தினால இருக்கக்கூடாது. ஸ்பீக் ஜென்ட்லி திருப்பி சொல்கிறாங்க. இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? டக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார், அதாவது let not harsh words mar the good we might do here. அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்பீக் ஜென்ட்லி, நீங்க கொஞ்சம் அமைதியா பேசுங்க. அதாவது உங்களோட அந்த கொடூரமான, உங்களோட அந்த மோசமான வார்த்தைகள், ஹார்ஷ் வேர்ட்ஸ், ரஃப் வேர்ட்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது, அதில் இருக்கிற அந்த நல்ல விஷயத்தை வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. the good we might do here. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, செகண்ட் என்ன சொல்கிறாங்க? ஸ்பீக் ஜென்ட்லி
லவ் டத் விஸ்பர் லோ. அப்படி விஸ்பர் என்ன லோ வாய்ஸ், விஸ்பர்னா லோ வாய்ஸ், டாத்னா டஸ். ஸ்பீக் ஜென்ட்லி, லவ் டாத் விஸ்பர் லோ, த வோஸ் த ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட். அதாவது லவ் வந்து அதோட லாங்குவேஜ் வந்து ரொம்பவே வந்து லோவா, அதோட லோ வாய்ஸில் விஸ்பரிங்கில் வாய்ஸில் தான் வந்து ஒரு லவ் இருக்கும். லவ்வோட வாய்ஸ் அப்படின்றது த வோஸ் த ட்ரூ ஹார்ட் பைண்ட். அப்படின்னா த வோஸ் அப்படின்னா இட் கேன் பி செட் அஸ் ப்ராமிஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த ட்ரூ ரெண்டு ஹார்ட்டை பைண்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அசென்ட் ஃப்ளோ. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அசென்ட்டும் வந்து அதே மாதிரி தான் ஃப்ளோ ஆகும். அசென்ட் அப்படின்னா எம்ஃபசிஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு கிளாசரி. ரொம்ப முக்கியமான கிளாசரி என்னன்னா அசென்ட் எம்ஃபசிஸ் அப்படின்றது. அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ் இஸ் கைண்ட். அஃபெக்ஷனோட வாய்ஸ் வந்து எப்படின்னா ரொம்பவே வந்து கைண்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு. இப்போ அடுத்து இவ்வளோ நேரம் வந்து எப்படி பேசணும்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், இதில் வந்து ஒரு லிட்டில் சைல்டு, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணுன்றதை இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு, இட்ஸ் லவ் பி ஷுர் டு கெயின். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு குழந்தைகிட்ட ரொம்ப அமைதியாக அழகான முறையில் பேசுங்க. ஏன்னா அந்த அன்பு அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Teach it in accent soft and mild. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது கூட நம்மளோட அசென்ட், அதாவது நம்ம எம்ஃபசிஸ் பண்ணுற அந்த விதம், நம்மளோட சொல்லி கொடுக்குற அந்த விதம் வந்து சாஃப்டாகவும் இருக்கணும், மென்மையாகவும் இருக்கணும், மைல்டாகவும் இருக்கணும். இட் மே நாட் லாங் ரிமைன். அவங்களுக்கு அது என்னதான் வந்து கடைசி வரைக்கும் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலைனாலும் அவங்க அந்த பருவத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை இப்படி மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணுன்றாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங். For the youngன்றது வேற என்ன, you can take it as youth or adolescents. ஓகேங்களா? will have enough to bear. Speak gently to the young, for they will have enough to bear. ஏன்னா will have enough to bearனா ஒன்றும் கிடையாது. will have enough to bearனா it is nothing but அவங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப கஷ்டங்கள் இருக்கலாம். இந்த ஃபேஸில் அவங்க நிறைய விஷயங்களில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து will have enough to bear. pass through this life as best they may. அவங்க வந்து this is full of anxious care. so pass through this life as best they may அப்படின்னா அவங்க இந்த லைஃபை as best அவங்க மூவ் பண்ணுறதுக்கு this is full of anxious care. அதுக்கு நம்ம கொடுக்க போகிற இந்த ஜென்ட்லி ஸ்பீக்கிங்கான ஒரு அட்வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து இதை வந்து கேர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஆன்ஷியஸ் கேர்னா ஃபீலிங் worried or showing worry அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம சொல்கிற போகிற இந்த வார்த்தை ஜென்டிலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த யூத்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா அவங்களோட அந்த ஸ்ட்ரகிளையும் மீறி இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் தெம் டு டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்பீக் ஜென்ட்லி டு தி ஏஜ்டு ஒன்ஸ். வயசானவங்க கிட்ட எப்படி பேசணும்? ஸ்பீக் ஜென்ட்லி. கிரீவ் நாட் த கேர் வான் ஹார்ட் அப்படின்றாங்க. கிரீவ் அப்படின்னா பி சாரோஃபுல். அந்த இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு கடைசியாக அவங்க வந்து தனிமையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஒரு கிரீஃபுல்லாக இருங்க. பி சாரோஃபுல். த சாண்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன். இது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ் ஆஃப் லைஃப்பை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணலாம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒரு சின்ன இதை வச்சு இதுலேருந்து சாண்ட் இப்படி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட சாண்ட் இப்போ வந்து முடிய போகுது அப்படின்னு என்ன போகுது, அவங்களுக்கான டைம் முடிய போகுது. த சாண்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன், லெட் சச் இன் பீஸ் டிபார்ட். அப்படியே அவங்க பீஸோட என்ன பண்ணணும்? அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை முடிச்சுக்கணும் அப்படின்றாங்க. டிபார்ட்னா லீவ் ஆர் கோ. ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த புவர். இப்போ நம்ம ஒரு ஏழை கிட்ட எப்படி பண்ணணும்? ஸ்பீக் ஜென்ட்லி. அங்கேயும் ஸ்பீக் ஜென்ட்லி. லெட் நோ ஹார்ஸ் டோன்ட் பி ஹியர்ட். லெட் நோ ஹார்ஸ் டோன்ட் பி ஹியர்ட் அப்படின்னா அவங்கக்கிட்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது? கிளம்பு அப்படின்னு மிரட்டாமல் அங்கேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். தே ஹாவ் இனஃப் தே மஸ்ட் என்டியூர். தே ஹாவ் இனஃப் தே மஸ்ட் என்டியூர்னா சஃபர் பேஷியன்ட்லி. என்டியூர்னா என்னது? சஃபர் பேஷியன்ட்லி. தே ஹாவ் இனஃப் தே மஸ்ட் என்டியூர் வித்தவுட் அன் அன்கைண்ட் வேர்ட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தே ஹாவ் இனஃப்னா ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. தே மஸ்ட் என்டியூர் வித்தவுட் அன் அன்கைண்ட் வேர்ட். சஃபர் பேஷியன்ட்லி வித்தவுட் அன் அன்கைண்ட் வேர்ட். அதாவது ஒரு கைண்ட்னஸ் வேர்டு இல்லைன்னா ஆல்ரெடி என்ன தான் கஷ்டப்பட்டாலும் இதையும் அவங்க வந்து தாங்கிக்கணும் அப்படின்றது தான் சஃபர் பேஷியன்ட்லின்றாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த எர்ரிங் நோ. த எர்ரிங் நோன்றது யாருன்னா விக்டிம்னு சொல்லுவாங்க.
இல்லைனா யாரெல்லாம் வந்து ராங் டூயர்ஸோ அவங்க சொல்லுவாங்க. தே மே ஹாவ் டாயில்ட் இன் வெயின். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். டாயில்டுனா என்ன, ஒர்க்ட் ஹார்ட், வெயின்னா ப்ரொடியூசிங் நோ ரிசல்ட்ஸ். அவங்க என்ன விஷயம் பண்ணாலுமே கடைசி அதில் வந்து அவங்களுக்கு சக்ஸஸே இருந்திருக்காது. தே மே ஹாவ் டாயில்ட் இன் வெயின், perchance unkindness made them so. இதில் என்ன சொல்றேன்னா, இப்படி அவங்க தப்பு பண்ணுறதுக்கு காரணமே ஆல்ரெடி யாராவது ஒருத்தவங்க அவங்க கிட்ட அன்கைண்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க வந்து ஒரு ராங் டூவராக மாறிக்கலாம். ஹோ வின் தம் பேக் அகெயின். உங்களோட அந்த நல்ல வார்த்தைனால நீங்கள் ஸ்பீக்கிங் ஜென்ட்லியாக இருக்கும்போது அவங்க நீங்கள் திருப்பி என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கை கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், speak gently who gave his life to bend man's stubborn will. So இதுல பாத்தீங்கன்னா he who gave his life, இதுல வந்து யாரை பத்தி பேசுறாங்கன்னா it has been denoting Jesus. ஸோ இதுல இருந்து இந்த பேராகிராஃப் வரைக்கும் என்ன மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்கன்னா, it is called as allusion. It is called as allusion to bend man's stubborn will. ஸோ ஒரு மேன் அப்படின்னாலே ஸ்டப்பர்னாக இருப்பான். ஸ்டப்பர்ன் அப்படின்னா ஒன் ரெஃப்யூசிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன். ஸோ ஒருத்தவங்களோட ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவே கிட்டத்தட்ட he has given his own life அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. when elements were in fierce strife, disagreement, எல்லாரும் அவரை எதிர்த்தாலுமே said to them, அவர்கிட்ட என்ன சொன்னார்னா peace be still அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படின்றது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், speak gently this a little thing dropped in the heart's deep well. speak gently அப்படின்னு இதை தனியாக எடுத்துக்கோங்க. this is a little thing அப்படின்னு எடுத்துக்கோங்க. dropped in the heart deep well, அதாவது speaking gently அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன திங்கா வந்து இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்டோட டீப் வெல்ல இருக்கிறதுலே உங்க ஹார்ட்குள்ள டீப்பா வந்து அது வந்து புதைஞ்சிருக்கு. the good, the joy which it may bring, eternity shall tell. eternity அப்படின்னா endless, no end அப்படின்னு வந்து சொல்லலாம். so the good, the joy which may bring is has no end. அப்படிப்பட்ட இந்த நீங்கள் வந்து தன்மையோட பேசும்போது அதுலேருந்து வரப்போகிற இந்த குட்னஸோ அந்த ஜாயோ என்றைக்குமே தீராது. இட் ஹாஸ் நோ எண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. யார்னா டேவிட் பேட்ஸ். டேவிட் பேட்ஸ். ஸோ இப்போ அடுத்த பார்ட் ஆஃப் த போயம்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட், answer the following. Why should we speak gently? Because soft and kind words leave a deep and lasting expression. Next, what do you infer about speaking with others from the poem? What are the disadvantages of speaking harshly? இது எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னன்னா, at all levels there is sadness. கண்டிப்பாக எல்லா லெவல்லையும் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும், ப்ராப்ளம்ஸும் இருக்கும் to everyone, but with kind and gentle words they can be overcome அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான். ஸோ ஜஸ்ட் பாஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் than fear. Teach it in accent soft and mild. Let no harsh tone be heard. They may have toiled in vain. The good, the joy which it may bring, the sands of life are nearly run. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஃபார், மார், கார், கார். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைமிங் ஸ்கீம். ரைமிங் ஸ்கீம்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ரைமிங் ஸ்கீம், child gain, mild remain, child mild, so AA, gain remain, BB. okay, next, take a stanza from the poem. இது நீங்கள் இங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க, நாட் அ ப்ராப்ளம். ஸோ அசனன்ஸ், இது எல்லாத்தையும் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அசனன்ஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் த வேர்ட் சவுண்ட்ஸ் இன் தி ஃபார்மேட் ஆஃப் அன் vowel AEIOU is an assonance. A consonant other than the vowel sound is called as consonants. Next, anaphora. The starting words எல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா anaphora. Alliteration-னா ஒரு வேர்ட் ரிப்பீட் ஆகாமல் அதில் இருக்கிற அந்த லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகிறது தான் வந்து we'll say it as alliteration. Next, metaphor. metaphor-னா ஒன்றும் கிடையாது, we'll be comparing two things without the word like and as. ஆனால் அது ரெண்டுமே வந்து அட்டர்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மெட்டாஃபர். பெர்சானிஃபிகேஷனாக ஒரு ஆப்ஜெக்டோ, ஒரு திங்கோ, ஒரு அனிமலுக்கோ, ஒரு ஹியூமனோட ஆட்ரிபியூட்டை கொடுக்குறது பெர்சானிஃபிகேஷன். யூஃபிசம்னா லெட் சச் இன் பீஸ் டிபார்ட், லெட் தம் டை பீஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்ன சொல்லுவோம்னா யூஃபெமிசம் அப்படின்னு சொல்லுவோம். அல்யூஷன் அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு, இந்த மாதிரி இந்த பைபிள் ரிலேட்டடாக கொடுக்குறது எல்லாமே அல்யூஷன் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கான போயமை நம்ம இன்டெப்த்தாக வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ், ப்ரோஸ், மேக்ஸ் வீடியோஸ் அண்ட் மெனி மோர். ஸோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் உஸ்தாதீன் அகாடமி. தேங்க்யூ.